பாஜகவுடைய தேசிய தலைமை சொல்லி தான் திரு அண்ணாமலை இந்த சந்திப்பெல்லாம் நடத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதானா? ஏன்னா அவர் சொல்ற பிரஸ் மீட்ல இன்னொரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி ஒரு முயற்சியை செய்யாமையே போயிட்டோம்னா அது ஒரு சரித்திர பிழையாக, வரலாற்று பிழையாக மாறிடும். பின்னால நீங்க கேட்பீங்க, ஏன் இப்படி ஒரு முயற்சியை, சமாதான முயற்சியை நீங்க மேற்கொள்ளாமையே போயிட்டீங்க அப்படி. அப்போ அது ஒரு தலைமையுடைய ஒரு அங்கீகாரத்தோடு நடத்தப்பட்ட சந்திப்பாக தான் இதை பார்க்கணுமா சார்? இந்த மாதிரி சந்திப்பை நிகழ்த்துறதுக்கு அரவிந்த் மேனன் இருக்காரு, சுதாகர் ரெட்டி இருக்காங்க, அது இல்லாமல் நயினார் நாகேந்திரன் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், நான் இவங்க 2 பேரோடையும் பேசுவேன் அப்படின்ட்டு. அண்ணாமலை யார் சார்? என்ன பொறுப்பு சார்? தேசிய பொதுக்குழு உறுப்பினர். நீங்கள் வரலாற்றை திரும்பி பாருங்க சார். இந்த 5 வருட அதிமுகவுக்கு ஏற்பட்ட குழப்பங்களுக்கு காரணம் யாரு? அண்ணாமலை தான். சாட்சாத் அண்ணாமலை. அண்ணாமலைக்கும் தினகரனுக்கும் ஏற்பட்ட ஒரு நட்பு, அந்த நட்பின் அடிப்படையில் தான் அதிமுகவுக்கு உள்ளாட்சி தேர்தலிலும் கூட்டணி மறுக்கப்பட்டது, கூட்டணியை விட்டு அதிமுக வெளியேறியது. பாராளுமன்ற தேர்தலிலும் அதிமுக கூட்டணியை விட்டு வெளியேறியது. இது ரெண்டுத்துக்குமே காரணம் அண்ணாமலைக்கும் தினகரனுக்கும் ஏற்பட்ட நட்பு. அவர் ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிட்டு ஆன்டி எடப்பாடி, நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள், அந்த பார்லிமெண்ட் தேர்தலில் ஆன்டி எடப்பாடி தான், ரைட்டா? இன்னைக்கு ப்ரோ எடப்பாடியாக மாறுறதுக்கான என்ன சந்தர்ப்பம் வந்திருக்கு? இல்லை சார், என்டிஏ நல்லா இருக்கணும், அதிமுக பாஜக கூட்டணி நல்லா இருக்கணும், அப்படிதானே அரவிந்த் மேனன் நினைக்க போறார், அப்படிதானே சுதாகர் ரெட்டி நினைக்க போறார், அப்படிதானே நயினார் நாகேந்திரன் நினைக்க போறார், அப்படிதானே அமித்ஷா நினைக்க போறார், அதே தானே அண்ணாமலை நினைக்கிறார். இங்கே ஏன் சந்தேகம் வரணும் சார்? பேசுறதுக்கு சார், இப்போ ஒரு மாநில, இப்போ ஒருத்தர் அண்ணாமலை பேரவை தமிழ்நாட்டு அரசியலின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஏடி தங்கமணின்னு சேலம் மாவட்ட கலை கலாச்சார பிரிவு செயலாளர், சேலம் மாவட்ட தலைவரோடு சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காரு, ரைட்டுங்களா? ஒரு பேரவை. அந்த மாதிரி மோடி கூட ஆரம்பிக்கல, அமித்ஷா ஆரம்பிக்கல, ஒரு 7 மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்காங்க, யாருமே ஆரம்பிக்கல. ஸோ இது ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் யாரு? இவ்வளோ பெரிய தேசிய கட்சியில் 20 அமைப்புகள் இருக்கு, ரைட்டா? அர்ஜுன் சம்பத் கூட ஒரு தனி கட்சி தான் நடத்துறாரு. விஸ்வ இந்து பரிஷத் தனி, இந்து முன்னணி தனி, எல்லாமே தனி அமைப்புகள். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு விஷயத்தை ஃப்ளோட் பண்ணி காமிக்கிறீங்க. ஏற்கனவே அண்ணாமலையார் நட்பு பேரவைன்னு இதில் போயிட்டு இன்டர்நெட்டில் நீங்கள் மெம்பர்ஷிப்லாம் சேர்த்துருக்கீங்க. அப்போ நீங்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போறீங்கன்ற மாதிரி ஸ்ட்ரோக் வந்துக்கிட்டே இருக்கு. பேரவை கட்சியாக மாறப்போதா? பேரவை கட்சியாக மாறும் இல்லையா? இப்போ நீங்கள் விஜயை பார்த்து அவர் அந்த மாதிரிலாம் ஆரம்பிப்பாரா அப்படின்னு கேள்விலாம் இருக்கு. ஏன் ரஜினியை பார்த்தாரு? ஏன் ரஜினியை பார்த்தாரு? அடிக்கடி நான் ரஜினியை பார்ப்பேன் அப்படின்றது இருக்கா? அப்போ ரஜினியோட முதல்வர் வேட்பாளராக தான் இவர் அரங்கத்துக்குள்ளே வராரு. இவரோட விஷயங்கள் சார், இந்த 2 பேருமே சார் முழுக்க டிடிவி தினகரனும் அண்ணாமலையும் 2 பேருமே எப்போவுமே பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள். அவர் இப்போ சென்னையில் இல்லை, வெளியூர்லேருந்து தான் அவர் ப்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்காரு. வெளியூரில் நடைபெற்ற ப்ரெஸ் மீட்டிங்ஸில் தான் அவர் அப்படிலாம் பேசியிருக்காரு அப்படின்னு இவர் சொல்கிறார். ஏன் ஃபோனில் பேச முடியாதா? இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய நட்பு, வேவ் லெங்க்த் எல்லாமே. யார் சார் இவர்? என்ன அக்கறை அண்ணாமலைக்கு? சந்திப்புக்கு ஏன் அவர் இவ்வளவு மெனக்கெடணும்? அப்போ ரைட், நான் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறேன், நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிங்க, 2 பேரும் சேர்ந்து விஜயோட கூட்டணிக்கு போகலாம். ஏற்கனவே டிடிவி தினகரன் விஜயோட கூட்டணி பேசியிருக்காரு சார். ஓபிஎஸ் உள்ள வராரு சார், ஏடிஎம்கேக்குள்ள ஓபிஎஸ் உள்ள வராரு. கேசிபி ஏடிஎம்கேக்குள்ள வராரா? ஏடிஎம்கேக்குள்ள வராரு. கேசிபி சொன்ன மாதிரி ஆளுக்கால ஒவ்வொரு குண்டா போடுறீங்க. கேளுங்க, கேசிபி சொன்ன மாதிரி நாங்க இருந்த கட்சி, எங்களுக்கு தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சி. ஒரு தடவை மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணிக்கவா? ஓபிஎஸ் என்டிஏக்குள்ள வராரா, அதிமுகக்குள்ள? அதிமுகக்குள்ள வராரு. அதிமுகக்குள்ள வராரா? அதிமுகக்குள்ள வராரு. ஓபிஎஸ் அதிமுகக்குள்ள வராரு சார். என்டிஏ அலையன்ஸ்குள்ள யார் வேணா வரலான்னா, என்டிஏல முதல்வர் வேட்பாளர், நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட், அப்சல்யூட் கேள்வி. என்டிஏல முதல்வர் வேட்பாளர் யார் என்பது இங்க கேள்விதான். இன்னைக்கு வரைக்கும் கேள்வி. அமித்ஷா இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி முதலமைச்சர்னு அமித்ஷா சொல்லவே இல்லை. அதிமுகவிலிருந்து ஒருவர் வருவார், அதிமுகவிலிருந்து ஒருவர் முதல்வராக வருவார். அது எப்படி வரப்போகுது, பெர்மிட்டேஷன் காம்பினேஷனு அது தெரியாது, ரைட்டுங்களா? அதில் நிறைய ப்ராபபிலிட்டி விஷயங்கள்லாம் இருக்குது
சார் இவங்க தான் சார் எல்லாத்தையும் பண்ணவங்க. இந்த 2 பேரும் அண்ணாமலையும் டிடிவியும் தான் இன்னைக்கு இந்த 5 வருட அரசியல் இருக்கு இல்லைங்களா, அதில் எடப்பாடி பழனிசாமியை டார்கெட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணது இவங்க 2 பேர் தான். அவர் போய் உக்காந்து நரேந்திர மோடி பக்கத்தில் உக்காந்து அலையன்ஸுக்கு ஓகே பண்ணிவிட்டு வடக்கு பக்கத்து சீட்டில் உக்காந்தவர் தான் சார் அண்ணாமலை. முழுக்க முழுக்க டிடிவி கிரேட், சசி வேஸ்ட். இது ஒரு ப்ராப்பகண்டா டிடிவி பண்ணது. சசி வேஸ்ட், டிடிவி கிரேட்டு. அப்படியே கொண்டு போய் நரேஷனில் நம்ம 20 சீட்டு ஜெயிக்கிறோம், 10 சீட்டு பிஜேபி ஜெயிக்குது, 10 சீட்டு வந்து எங்கள் என்டிஏ ஜெயிக்குது அப்படின்ற மாதிரி நரேஷனை கொண்டு போய் நம்ப வச்சதோட விளைவு தான் சிபி ராதாகிருஷ்ணன் இடையில தலையிட்டு அவர் தான் சந்திரபாபு நாயுடுவை அவரும் வெங்கையா நாயுடுவும் தான் கொண்டு வராங்க. பவன் கல்யாணி கொண்டு வந்து அண்ணாமலை சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, நீங்கள் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டீங்கன்னு பிரதமர் மோடி கிட்ட நேரடியாக பேசினார். சிபிஆர்ன்றது நமக்கு சோர்சஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அவரு தான் கொண்டு வராரு அண்ணாமலையை நம்பாதீங்கன்னு. அந்த சிபிஆரோடைய அத்தியந்திய சிஷ்யன் தான் எங்கள் நயினார் நாகேந்திரன், ரைட்டா? அவர் இப்போ அதுக்கப்புறம் பதவிக்கு வர்றாரு. ஸோ அண்ணாமலையுடைய நீக்கமே, அண்ணாமலைக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பதவி கூட கொடுக்கல சார். ஏன்னா அவரால் தான் வந்து பாஜக வந்து பெரும்பான்மை இழந்தது. அந்த 20 சீட்டுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் இங்கே வந்து பேசின பேச்சு அது. அண்ணாமலை ஒரு சிலரின் சுயநலத்தால் தான் நாம் இன்று நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் வந்தோம். இல்லை என்றால் அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தா நிதிஷையும் சந்திரபாபு நாயுடு நம்பியிருக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஒரு 10 சீட்டு எனக்கு தெரிஞ்சு 6 சீட்டு வரைக்கும் பாசிபிலிட்டி இருந்தது. 2 பேரும் கொம்பைன் ஆயிருந்தான். ஒரு 6 சீட்டு வரைக்கும் பாசிபிலிட்டி இருந்தது. கூடவே நீங்க அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் வந்து ஒரு 20 சீட்டை வந்து அதிமுகவை தோக்கடிச்சார் சட்டமன்ற தேர்தலில். இப்போ நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் அந்த செக்மெண்ட்ஸில் எந்தெந்த செக்மெண்ட்டில் அவர் அந்த 20 தொகுதிகள் லிஸ்ட்டு 20-25 தொகுதிகள் லிஸ்ட்டில் அதில் எடப்பாடி முன்னேறி இருக்கார். இப்போ ஓட் பர்சன்டேஜில் எடப்பாடி முன்னேறி இருக்காரு. இந்த முக்குளத்தோர் வாக்கு ரொம்ப மோசமா போகுதுன்றது வந்து அந்த பார்லிமெண்ட் செக்மெண்ட்டுக்குள்ள இவங்க பிரச்சாரம் பண்ணது எல்லாமே பண்ணதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அதெல்லாம் இன்னைக்கு வந்து அவருடைய பிரச்சார பயணத்துல அவர் ஓவர் கம் பண்ணியிருக்காரு. எல்லாரையும் இல்லாமலேயே ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. ஓபிஎஸ் வந்து அவங்க அட்மிட் பண்றாங்க. ஏன்னா ஓபிஎஸ் வந்து ஃபுல் ஸ்விங்ல நான் வந்து ஏடிஎம்கேக்குள்ள வரேன் அப்படின்றது அவர் வராரு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அவர் அட்மிட் ஆயிடுவார்னு எனக்கு கிடைக்கக்கூடிய சோர்சஸ். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அவர் வந்து ஏடிஎம்கேக்குள்ள அட்மிட் ஆயிடுவார். ஆனா டிடிவி தினகரன் என்னைக்குமே அட்மிட் ஆக மாட்டார், ரைட்டா? அவர் வந்து எடப்பாடிக்கு மட்டும் இல்ல, சசிகலாவுக்கும் அவர் டேஞ்சரு, ரைட்டா? சசிகலா வேஸ்ட்னு சசிகலா மேல இவ்வளவு தொலைவுக்கு போனது ஒரு சம்பவம் கூட சொல்லுவாங்க, அது உண்மையான்னு தெரியாது. பிரதமர் மோடியே வந்து சசிகலாவை பார்த்து 10 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் கிட்ட ஜெயலலிதா சாவின் போது சொல்லும் போது அந்த தகவலை வந்து சசிகலா கிட்ட சொல்லாம மறைச்சாருன்னு அவங்க குடும்பத்தினர் சைட்ல இருந்து குற்றச்சாட்டு வருது. சோ இந்த நட்பு ஆழமானது, இந்த நட்புக்கு வேற நோக்கம் உண்டு. இவங்க இவ்வளோ நாள் வந்து டிடிவி தினகரன் பேசினதே எடப்பாடி நீ சிஎம்மா, உனக்கு எதிராக எப்படி நான் பேச வைக்கிறேன் பாக்குறியா அப்படின்னு பேச வச்சுதான் இன்னைக்கு கொழும்புக்கு போறதுக்கு முன்னாடி பேரவையும் ஆரம்பிச்சுட்டு போறாரு அவர்.